அஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இப்ப இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கடன் தான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனித வாழ்வைக்கு இன்றியமையாததா எது இப்ப சேர்ந்துருச்சு அப்படின்னா கடன் தான் சேர்ந்துருச்சு. ஏதாவது கடன் இல்லாத மனிதரே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில கடன் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா கடன் அடைக்கவே முடியலையே அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இப்ப உள்ள காலகட்டத்திலே ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல எதனால கடன் ஏற்படுது? எந்த பாதிப்பு கடனால நிறைய பிரச்சனைகள் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்து, அதற்கு அப்புறம் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழியவும் பார்த்துடலாம். சரிங்களா? முதல்ல பார்த்தோம்னா, 6ஆம் பாவகம். இந்த 6ஆம் பாவகம் தான் நம்மளுக்கு கடன், நோய் எதிரி. மெயினா கடனை குறிக்கிறது 6ஆம் பாவகம் தான். இந்த 6ஆம் பாவகத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா கடனை எடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. கடன் அடைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதே 6ஆம் பாவகம் பாதிப்பா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு செலவுதான் அதிகரிக்க முடிய கடன் கூடிக்கிட்டே தான் இருக்கும். 6ஆம் பாவகம் பாதிப்பா இருந்துச்சுன்னா. சுபகிரகம் இருந்துச்சு அப்படின்னா கடனை உங்களால மேனேஜ் பண்ண முடியும், கடனை அடைக்க முடியும். இதே இது பாப கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் சிக்கல் நீளும், அதிகமா இருக்கும். இதே இது 2ஆம் பாவகத்துல குடும்பத்துக்காக கடன் வாங்குற சூழல், குடும்பத்தினுடைய ஒவ்வொரு தேவைக்காக கடன் வாங்குற சூழல். இது எப்படின்னா 2ஆம் பாவகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான கடன் திருப்பி அடைக்க முடியும். கடன் என்னதான் வாங்கினாலும் அடைக்க முடியும். இதே இது பைனான்சியல் கண்ட்ரோல் இருக்கும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா. இதே இது 2ஆம் பாவகம் ஒரு பாவ கிரகத்தோட இணைவு இருக்கு, மறைவு ஸ்தானத்துல நீச்ச ஸ்தானத்துல இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு செலவு அதிகமா இருக்கும். பணம் அடைக்கிறதுக்கு உண்டான சூழல் ஏற்படாது. 3ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்காக கடன் வாங்குறது, சகோதரனால ஏதாவது ஒரு வகையில அவங்க நீதான் கடனை கட்டின ஏதாவது வகையில பண விரயம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதனால கடன் அடைக்க முடியாம போறது. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் நிலம், இந்த சொந்த வீடு வாங்குறது, தாய்க்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கடன் வாங்குவாங்க. இதே 5ஆம் பாவகம், 5ஆம் பாவகத்துக்காக, அதாவது 5ஆம் பாவகம்னா கல்யாணம், கல்விக்காக. 6ஆம் பாவகத்துல கடன் வாங்கினாதான் ஈஸியா அடைச்சிருவோம், ஏற்கனவே சொன்னதுதான். இது 7ஆம் பாவகத்துல கடன் வாங்கினா மனைவி நண்பர்களுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செலவுக்காக பண்றது, இல்ல ஒரு தொழிலுக்கு கூட்டு தொழில் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்காக பண்றது. இதே இது 8ஆம் பாவத்துலனாலும் கடன் வேகமா அடைஞ்சிரும். 9ஆம் பாவம் பூர்வீக சொத்தும் தந்தைக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லி ஒரு யோசனை குழப்பத்திலே இருப்பாங்க. 10வது பாவகம் தொழில் வியாபாரத்துக்காக கடன் வாங்குறது. 11ஆம் பாவகம், இந்த 11ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா ஆடம்பர செலவு. இதுல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ஆடம்பர செலவு. பாவகம் ஸ்ட்ராங்கா இருக்குது, நல்ல சுபத்தன்மையோட இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இன்கம் வரும். அந்த என்னதான் செலவு இருந்தாலும் இன்கம் அதிகமா வர்றதுனால பிரச்சனை இல்லாம போயிரும். இதே இது நல்ல ஒரு நிலையில இல்லாம ஒரு பாதிப்புல இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொட்டேட்லயே இருக்கிற மாதிரி இருக்கும், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான சூழலே இருக்கும். இது 6ஆம் பாவகம் அதிபதி 11ஆம் பாவத்துல தொடர்பு இருந்தா லோன் வாங்குவாங்க, அடைப்பாங்க, மறுபடியும் லோன் வாங்குவாங்க, அடைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சைக்கிள் ரொட்டேட்லயே இருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான். இப்ப 11ஆம் பாவத்துல ஆடம்பர செலவு பார்த்தாச்சு. 12ஆம் பாவகத்துல கடன் அடைஞ்சிரும். ஏதாவது 11ஆம் பாவத்துல கடன் வாங்கியிருந்தா 12ஆம் பாவத்துல கடன் வாங்கிட்டா நிச்சயமா கடன் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. இதே இது சனி பகவான் ஒரு முக்கியமா செலவுக்கு ஒரு பெரிய ஒரு கிரகத்தை நம்ம சொல்லுவோம்னா சனி பகவான சொல்லுவோம். இவர் ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னா ஸ்லோலி கடன் அடைச்சிடலாம், கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிடலாம். சனி டிலே பண்ணும், ஆனா நிச்சயமா கடன் அடைக்கிறதுக்குண்டான வழியை ஏற்படுத்தியிருக்கும். இதே இது ராகு பகவான் இருந்தாருன்னு நினைச்சுக்கோங்களேன், நல்லா இருந்தாரு அப்படின்னா ஒரு முதல்ல 6ஆம் பாவகத்துல இருக்காரு அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு செலவு வந்துடும். இதே இது ஏதாவது தவறான வழியில ஒரு பணத்தை நம்ம கொடுக்கறது, ஒரு குழப்பத்துல இருக்கிறது, செலவழிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்குது ராகு பகவான். இதே இது சந்திரன் புதன் இருக்காரு அப்படின்னா எமோஷனல் எமோஷனல் மூலமா ஒரு பணத்தை செலவழிக்கிறது, யாராவது ஒருத்தவங்க ஏமாத்துறது, ரொம்ப நெருக்கமானவங்களேவும் இவங்களை ஏமாத்துறதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுல புதன் பகவான்னா ராங் டிசிஷன், ஒரு தப்பான முடிவுனால பண இழப்பு ஏற்பட்டிருக்கும், கால்குலேஷன் மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கும். இவங்களுக்கு மைண்ட் கரெக்டா இருந்தால் மட்டும்தான் இவங்க அந்த பணத்தோட இழப்புல இருந்து இவங்க தப்பிக்க முடியும். இதுல எல்லாம் பணத்தோட இழப்பு எல்லாமே பார்த்தாச்சு. என்ன வழிபாடு பண்றது மூலமா அது பாதிப்பு குறையும் அப்படின்னா
முக்கியமா நான் சொல்ற விஷயம் வந்து மைத்ரே முகூர்த்தம், ரொம்ப முக்கியமான முகூர்த்தம். செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓர அனுஷம் நட்சத்திரம் இந்த வரும் நாட்கள்ல வந்து மேச ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்பராசி இந்த ராசிகளுக்குடைய நேர நாட்கள்ல வந்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் துணியில அவங்க கடன் அடைக்கக்கூடிய 1000 ரூபாவா இருந்தா 100 ரூபாய் 10 ரூபாய் எடுத்து வச்சு வழிபாடு செய்யறது மூலமா நிச்சயமா கடன் அடையும். அப்படி இல்ல அப்படின்னா, இப்ப நான் அந்த சொல்ற வழிபாடு நம்ம பார்க்க வந்த ஜாதகர் பார்த்து நான் ஜாதகர்கிட்ட சொல்லி அது அவங்களுக்கு பலனிழந்து நம்ம கிட்ட வந்து மறுபடியும் ரிட்டர்ன் சொன்னாங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற திருச்சேரை சார பரமேஸ்வரர் கோவிலுக்கு பாலாபிஷேகத்துக்கு, அதாவது திங்கட்கிழமை தோறும் பாலாபிஷேகத்துக்கு 11 வாரம் வாங்கி கொடுக்கணும். அந்த 11 வாரம் பண்றது மூலமா 90 நாட்களை கண்டிப்பா அவங்க கடன் அடைப்பாங்க. நிச்சயமா கடன் தொல்லையில இருந்து விடுபடுவாங்க. கண்டிப்பா பண்ணுங்க, உங்களுக்கு கடன் அடைஞ்சு வாழ்வு சீரும் சிறப்புமாக இருக்கும். மிக்க நன்றி.